நான் வந்து ஹேமேஷ் பிரேமனன். நான் ஃபுல்லாவே ஒரு 5 பாயிண்ட்ல எல்லாத்தோட ஸ்டோரியும் தான். ஸ்டடீஸ்ல வந்து கொஞ்சம் கேப் ஆகிற மாதிரி ஆயிடுது. அண்ட் நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் வந்து ஹேமேஷ் பிரேமனன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். அண்ட் நான் வந்து எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா சமாரா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தேர்ட் இயர் MBBS பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா நான் ஏன் அப்ராட் MBBS சூஸ் பண்ணேன், why I came to abroad to study MBBS அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு 5 பாயிண்டில் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாத்தோட ஸ்டோரியும் தான். நீட்டில் ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் நெகட்டிவிட்டியாக யோசிப்பாங்க, சில பேர் பாசிட்டிவிட்டியாக யோசிப்பாங்க. அண்ட் பாசிட்டிவிட்டியாக யோசிக்கிற இடத்துல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவில் படிக்கலாமா அப்படின்னா, அடுத்தது வந்து அப்ராடில் படிக்கலாமா அப்படிங்கிறது. 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்தியாவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும் சொத்தை வித்தால படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். லைக் இட் இஸ் சீரியஸ். லைக் நம்ம இந்தியாவில் யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட்டில் படிக்கணும் அப்படின்னா உண்மையாகவே வி வாண்ட் டு அஃபோர்ட் மோர். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் 1 லேக்லேருந்தே யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிறைய யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போடவும் நம்ம படித்தோம். ஸோ அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடு. ஃபஸ்ட்டு இந்தியா முடிச்சாச்சு, அடுத்தது அப்ராட் வந்துட்டோம். அப்ராட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி US, UK அண்ட் மெனி ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரஷ்யா போன்ற கண்ட்ரீஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். லைக் 1 லேக்லேருந்தே ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ நான் இப்படி வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எல்லா யூனிவர்சிட்டியும் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது ஓகே நம்ம அப்ராட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதனால தான் சூஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி. நிறைய யூனிவர்சிட்டிஸ் நான் பார்த்தேன். அண்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லேக் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து 6 லேக் ஃபீஸு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் நான் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி வேறு, அண்ட் நான் வந்த யூனிவர்சிட்டி வேறு. அண்ட் அதோட லொக்கேஷனுமே வந்து ரொம்ப ஃபாரில் இருக்கும். ஸோ நான் அதை கம்பேர் பண்ணும்போது சமாரா பார்த்தப்போ அது மாஸ்கோவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து சமாரா சூஸ் பண்ணேன். அண்ட் ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் நான் பார்த்தேன். நிறைய யூனிவர்சிட்டிஸ் 1 லேக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சமாரா சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு. நான் மற்ற யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செப்பரேட்டாகவே அவங்க வந்து ஃபீஸில் வந்து பாதியாக இருக்கிற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அண்ட் சமாராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்லி 15K தான் கொடுத்துட்ருக்கேன். பர் இயருக்கே வந்து 15,000 தான் நான் பே பண்ணிகிட்டு இருக்கேன் ஹாஸ்டல் ஃபீஸு. அண்ட் ஹாஸ்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 சீட்டரில் தான் நான் இருக்கேன். அண்ட் அங்கே 4 சீட்டர் 4 பீப்புள் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்ம இந்தியாவை விடவே இங்கே வந்து பெட்டராக நம்ம வந்து லிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் கிச்சன்லேயுமே நல்லா குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே இது வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ 5th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வை யூ ஷுட் கம் ஹியர். ஏன் நீங்கள் இங்கே வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான். ரியாலிட்டியாக சொல்ல போனால் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன். லைக் நான் வந்து 3 இயர்ஸ் ட்ராப் எடுத்தேன். அதில் வந்து 2 இயர்ஸ் வந்து கொரோனாலேயே போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் 1 இயர் வந்து நான் நல்லா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமே வந்து மார்க் ஓரளவுக்கு தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமே வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க ட்ராப் எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் வந்து என்னென்னா லைக் ஏன் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும், லைக் இந்த மாதிரி போயிட்டே இருக்கே, படித்ததே திரும்ப படிச்சுட்டே இருக்குமே. லைக் 3 சப்ஜெக்டே வந்து நம்ம திரும்ப படிச்சிருக்கும் போது போர் அடிச்சது இல்லை. ஸோ அதையே படிக்க நம்ம மைண்ட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சரின்னு வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் கேப் ஆகிற மாதிரி ஆயிடுது. அண்ட் நிறைய பீப்புள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க ஸ்டடீஸ்லேருந்து நான் ரொம்ப கேப் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டடீஸில் கண்டினியூட்டி இருக்கணும். அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறமே வந்து நீங்கள் ஜாலியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஒரு பெனிஃபிட்டு. ஸ்டடீஸ்லேருந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். அண்ட் நான் ஏன் ட்ராப் எடுக்கக்கூடாது, நான் ஏன் அப்ராட் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் உங்களோட இயரை லைஃப்பில் இந்த லாங் கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் அ பிரேக் இட் வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். இஃப் நீங்கள் வந்து இந்த பிரேக் எடுக்கல, இல்லை நான் வந்து அப்ராட் வந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். அண்ட் நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் இந்த மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 50 மார்க் எக்ஸ்ட்ராவாக வரதுனால என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து படிக்கிறதா பெட்டர். அதை விட ஜாஸ்தியாக எனக்கு 200 மார்க் 300 மார்க்ஸ் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இருந்து படிக்கலாம். ஸோ if you want to choose abroad MBBS then you can choose. And if you want to if you are thinking to take break and please study confidently. And if you want any help for the details about abroad MBBS admission and you can contact me or any of your friends who are studying in abroad universities.
தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. பை பை.